ஓம் சாய்ராம். இன்னைக்கு சிவராத்திரி, அதாவது மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரியை காட்டிலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி மிகச் சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் சிவபெருமானை நம்ம வழிபாடு பண்ணுறதுனால அவரோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அம்பாலோட சேர்த்து முழுமையாகவே நமக்கு கிடைக்கும். நீங்கள் வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த விசேஷமான நாட்களில் பார்த்திங்கன்னா கோவில்களில் 4 வேளை பூஜைகள் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இந்த 4 வேளை பூஜைகளுமே நம்ம முடியும் அப்படின்னா கோயிலில் போயிட்டு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் பூஜையில் கலந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் சிவபெருமான அபிஷேகம் ஆராதனை பண்ணி பூஜை பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இந்த 4 வேளை பூஜைகளில் 3ஆம் கால வேளை பூஜை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களால் விரதம் இருந்து கண் விழித்து பூஜை பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, இந்த 3ஆம் கால பூஜை மட்டும் நீங்கள் பண்ணால் கூட போதுமானது. ரொம்ப சிறப்பான ஒன்று. இந்த முதல் கால பூஜை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் காப்பு, சந்தனாதி தைலம் இது மாதிரி செஞ்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. பிரம்மதேவர் வழிபட்ட ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட கர்மா நீங்கி முக்தி அடையக்கூடிய நிலையை தரக்கூடியது இந்த முதல் கால பூஜை. 2ஆம் கால பூஜை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானுக்குரிய காலம், விஷ்ணு பகவான் வழிபட்ட நேரம். அதனால் இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானுக்கு இளநீர் அல்லது பால் இது மாதிரி சம்மந்தப்பட்ட பொருட்களால் பஞ்சாமிரம் இதால் அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் அவருக்கு இனிப்பான பொருள் நிவேதனம் பண்ணலாம். இதனால் மகாலட்சுமி அருளோடு சேர்த்து விஷ்ணு பகவானோட அருளும் சேர்த்தே நமக்கு கிடைக்கும். 3ஆம் காலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 2 கால பூஜையுமே நீங்கள் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, 4ஆம் கால பூஜை பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த 3ஆம் கால பூஜையை நீங்கள் எளிமையாக பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பூஜை அறையில் இது மாதிரி சிவபெருமானோட படமோ அல்லது லிங்கமோ இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் விளக்கு இதை ஏற்றி வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த நாளில் பூக்களாலையும் வில்வேலைகளாலும் சிவபெருமான அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆராதனை பண்ணுறது, தாமரை பொருந்தாலும் தாளம்பு கிடைச்சாலும் நீங்கள் அவருக்கு அர்ச்சனை அலங்காரம் இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். முதல் கால பூஜை அப்படிங்கிறது ஈவினிங் 6:30 9:30 மணி வரைக்கும் இருக்கும். அடுத்தது 2ஆம் காலம்ங்கிறது 9:30 12:00 வரைக்கும் இருக்கும். 3ஆம் காலம் அப்படிங்கிறது 12:30 3 மணி வரைக்கும் இருக்கும். 4ஆம் காலம்ங்கிறது 3:30 அடுத்த நாள் காலை 6:30 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த 3ஆம் காலத்தில் 12:30 3:30 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் சிவபெருமான அபிஷேகம் ஆராதனை பண்ணுறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணுங்கள் அல்லது ஃபோட்டோ வச்சு எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணால் போதும். இந்த 3ஆம் காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அன்னை பராசக்தி தேவி சிவபெருமான வழிபட்ட அந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் லிங்கோத்பவரா அம்பாளுக்கு காட்சியளித்த அந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த டைமில் நம்ம சிவபெருமான அபிஷேகம் ஆராதனை பண்ணுறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் நீங்கள் சிவபெருமான தேனால் நீங்கள் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறது நல்லது. வில்வ இலை 1 கிடைச்சா கூட போதும், அதை வச்சு நீங்கள் அன்றைக்கி சிவபெருமான அர்ச்சனை பண்ணுறது நல்லது. திருவாசகம், சிவபுராணம் இது மாதிரி எல்லாம் படிக்கலாம். அல்லது பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கலாம். இதனால் அம்பாலோட சேர்த்து சிவபெருமானோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக முழுமையாக கிடைக்கும். கேட்ட வரங்களை எல்லாம் தரக்கூடிய காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிங்கோத்பவ காலமான இந்த காலத்தில் மட்டுமாவது நீங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணலாம். இதனால் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான முறையில் உயரும், நல்ல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு நைவேத்தியம் நீங்கள் பண்ணலாம். நைவேத்தியம் பார்த்திங்கன்னா எல் சாதம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா எளிமையாக நீங்கள் வெற்றிலை பாக்கு, பழங்கள், தேங்காய் இது மாதிரி சிவபெருமானுக்கு நிவேதனம் பண்ணி மனதார அவரை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அம்பாலோட ஆசீர்வாதம், சிவபெருமானோட ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான 3ஆம் கால பூஜை இது. ஸோ உங்களால் முழுமையாக தூக்கம் முழிக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, இது மாதிரி நீங்கள் சிவபெருமான மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணிக்கலாம். 4ஆம் கால பூஜை அப்படிங்கிறது 30 முக்கோடி தேவர்கள், ரிஷிகள், மனிதர்கள், அனைத்து உயிர்களுமே வழிபட்ட ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் சிவபெருமான கரும்புச்சாறு, பழச்சாறுகள் கொண்டு வழிபாடு பண்ணி சுத்தன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுத்தமான அன்னத்தில் நெய் சேர்த்து அவருக்கு நிவேதனம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். இதனால் நம்ம என்ன காரணத்துக்காக வழிபாடு பண்ணுறோமோ அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும். தேங்க்யூ.